யோவான் 17வது அதிகாரம், ஜான் சாப்டர் 17. ஆறாவது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 6 to 19, 6 முதல் 19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமை பெற்றிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நீண்ட ஒரு ஜபம் இடம்பெற்றிருக்கிறது. மகா பிரதான ஆசாரியத்துவ ஜபம் என்று இந்த ஜபத்தை அழைக்கிறார்கள். ஆகவே இந்த ஜபத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து சிந்திக்கலாம் என்று சொன்னேன். முதல் 5 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் ஜபிக்கிறார் இல்லையா? தனக்காக ஜபிக்கிறார். அதனுடைய கருப்பொருள் என்ன? குமாரன் மகிமைப்பட வேண்டும் இல்லையா? சன்ஸ் க்ளோரி, குமாரனுடைய மகிமை, அதை மையமாக வைத்துத்தான் முதல் 5 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறார். அப்படி குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் ஜபிப்பதற்கான ஒரு 4 காரணங்களை கூட நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? அதற்கு அடுத்ததாக நாம் வாசித்த 6 முதல் 19 வசனம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சூழ நின்று கொண்டிருக்கிற 11 சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அடுத்தது 20 முதல் 26 வசனம் முடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி வரக்கூடிய சீஷர்கள், இந்த சீஷர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்க போகிற விசுவாச கூட்டத்திற்காக அல்லது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஆகவே இந்த ஜெபத்தினுடைய 3 கட்டமைப்பு அல்லது 3 பிரிவுகளாக இந்த ஜெபத்தை நம்மால் பிரித்து படிக்க முடியும். ஆகவே முதல் 5 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிற ஜெபம், குமாரன் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் ஏன் எதற்காக கேட்கிறார் என்று சொல்லி 4 காரணங்களை நாம் விளக்கமாக சிந்தித்தோம். ஆகவே இன்றைய வகுப்பிலிருந்து 6 முதல் 19 வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கான வேண்டுதல், the prayer for the disciple இல்லையா? தம்மை சூழ்ந்திருக்கிற 11 சீஷர்களுக்காக 6 முதல் 19 வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நான் திரும்ப திரும்ப படித்த பொழுது ஒரு விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்னவென்றால், அவர் பிதாவை பார்த்து கேட்கிற ஒரு விஷயம் என்ன? பிதாவே, குமாரனை மகிமைப்படுத்தும் இல்லையா? ஏன் குமாரனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதனால யார் மகிமைப்படுவார்கள் என்றால் 24வது வசனத்திற்கு வாங்களேன். 17ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்பு 24, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக இல்லையா?
அப்போ நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னால் அதனால யார் மகிமைப்பட போகிறது? சீஷர்கள் மகிமைப்பட போகிறார்கள் இல்லையா? அப்படி சீஷர்கள் மகிமைப்படுவதனால யார் மகிமைப்பட போறது? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் இல்லையா? ஆகவே இந்த முழு ஜெபத்தினுடைய சாராம்சம் என்ன? குமாரன் மகிமைப்பட வேண்டும். குமாரன் மகிமைப்படுவதனால யார் மகிமைப்பட போகிறது? அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் மகிமைப்பட போகிறது. அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் மகிமைப்படுகிறதுனால அல்டிமேட் கோல் என்ன? பிதாவாகிய தேவன் அதனால மகிமைப்பட போகிறார் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த ஜெபத்தை நாம் ரத்தின சுருக்கமாக எசன்ஸ் என்று சொல்லுகிறோமே இல்லையா? அது இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவீங்க, என்னதுங்க? பிடிச்சாரம். என்னது? பிடிச்சார் தானே? ஜோசப் ராஜன் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா? பிடிச்சார். இதனுடைய ஒட்டுமொத்த பிடிச்சார் சாரம் என்னவென்றால் குமாரன் மகிமைப்பட வேண்டும், அதனால விசுவாசிகள் மகிமைப்பட வேண்டும், அதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும் நித்தியத்துல. இதுதான் இந்த முழு ஜெபத்தினுடைய சாராம்சம் என்று நாம் சொல்லலாம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை 6வது வசனத்திலிருந்து தான் அவர் ஏறெடுக்கிறார். முதல் அவர் தனக்காக ஜெபித்து முடித்து விட்டு இப்பொழுது ஒரு ஹை பிரீஸ்டாக இல்லையா, ஒரு பிரதான ஆசாரியனாக பிதாவுக்கு முன்பதாக அவர் நின்று ஜபிக்க துவங்குகிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 7:25 யாராவது வாசிங்க. எபிரேயர் 7:25. எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? அவர் முற்றும் முடிய ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் பிரதான ஆசாரியராய் ஆண்டவர் இப்பொழுது பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார் இல்லைங்களா? அவர் நித்திய மகிமையை சீஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவே, நான் என்னை நீர் மகிமைப்படுத்துகிறதுனால ஒரு நித்திய மகிமையை சீஷர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். எபிரேயர் 6:26 வாசிக்கும் பொழுது எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் இல்லையா? அவர் முற்றும் முடிய ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ள பிரதான ஆசாரியர் மாத்திரமல்ல, எபிரேயர் 6:20 என்று நினைக்கிறேன், நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 John 2:1 வாசிச்சீங்கன்னா 1 யோவான் 2:1 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆகவே ஒரு மகா பிரதான ஆசாரியராய் இப்பொழுது பிதாவுக்கு முன்பதாக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தன்னுடைய சீஷர்களுக்காக அவர் ஜபிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். நீங்க மேல் வீட்டறை பிரசங்கத்தை படிக்கும் பொழுதே புரியும், சீஷர்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் போறது அவங்களுக்கு பிடிக்கல இல்லையா? பேதுரு கேட்டார், ஏன் ஆண்டவரே நீங்க போனோம் இல்லையா? நான் ஏன் உங்க பின்னாடி வரக்கூடாது? அதற்கு தடை இருக்குதான்? அவர்களுடைய இருதயம் துக்கத்தினால நிறைந்திருந்தது. நான் போகிறேன் என்று சொன்ன உடனே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு மறுதலிப்பதை குறித்து பேசுகிறார், சீஷர்கள் எல்லாம் ஓடி போவதை குறித்து பேசுகிறார். ஆகவே மிகுந்த பலவீனம் உள்ள தைரியம் இல்லாத சீஷர்கள் தான் அவரோடு கூட இருக்கிறார்கள். இந்த தைரியசாலியையோ அல்லது மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர்களையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணல. கோழைகள் இல்லையா? பிரச்சனை வந்தவுடன் ஓடி போகக்கூடியவர்கள், துக்கத்தினாலும் கஷ்டத்தினாலும் இருதயம் நிறைந்தவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருக்கடியான சூழ்நிலையில வரும்பொழுது அவரை விட்டு ஓடி போகக்கூடிய சீஷர் கூட்டம் தான். ஆகவே மிகுந்த பலவீனம் உள்ள மக்கள் தான் அவரை சுற்றி இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்காக ஒரு இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15:6 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 4:15 என்று நினைக்கிறேன். வாசிங்க யாராவது. எபிரேயர் 4:15. ஆகவே ஏற்ற சமயத்துல என்ன வாசிக்கிற அடுத்த வசனத்துல? இரக்கமும் சகாயம் செய்கிற கிருபையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது இல்லையா? இதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜபிக்க துவங்குகிறார் இல்லையா? ஆகவே சீஷர்களுடைய நித்திய மகிமை இல்லையா? அவர் ஜபிப்பதனுடைய நோக்கம் சீஷர்களுடைய நித்திய மகிமை. அதனால பிதா மகிமைப்பட வேண்டும். ஏன் இவ்வளவு பலவீனம் உள்ளவர்கள் மறுதலிக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்காக இரக்கம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து நன்றி ஜபிக்கிறார் என்று சொன்னால், இந்த மேல் வீட்டறை பிரசங்கம் துவங்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறது? யோவான் 13:1 தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார் இல்லையா? he loved them is telos என்று எழுதப்பட்டிருக்கிறது. is telos என்று சொன்னால் he loved them to the limit of divine love இல்லையா? தெய்வீக அன்பின்படியே
எல்லையில்லா அன்பின்படியே அவர்களிடத்துல அன்பு வைத்ததுனால நம்முடைய சீஷர்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெபிக்க துவங்குகிறார் இல்லையா? சரி, சோ இந்த ஒரு பின்னணியோடு கூட இந்த ஜெபத்தை நாம் சிந்திக்க போகிறோம். சரி, 6 முதல் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்துல இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன நமக்காக ஜெபிக்கிறார் நமக்கு தெரியாது இல்லையா? யாருக்காவது தெரியுமா என்ன ஜெபம் பண்றாருன்னு? தெரியாது. ஆனால் நமக்காக எப்பொழுதும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பரலோகத்தில் அவர் என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனுடைய ஒரு நிழல் படம் தான் நாம் யோவான் சுவிசேஷம் 17:6-19 வாசிக்க போறோம் இல்லையா? நமக்காக அவர் என்ன ஜெபம் பண்றாருன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா இல்லையா, அது நம்முடைய ஆசையாய் மாறுவதற்கு அது சான்ஸ் இருக்கு. ஆகவே இந்த 6 முதல் 19 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இத 2 பார்ட்டா 2 பகுதிகளாக நாம் பிரிக்க போகிறோம். என்னன்னா 6 முதல் 10 வசனத்துல நமக்காக அல்லது சீஷர்களுக்காக அவர் ஜெபிப்பதனுடைய காரணம், ரீசன் இல்லையா? ஏன் சீஷர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணணும் இல்லையா? அதற்கான காரணத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். 6 முதல் 10 வசனத்துல அவர் ஜெபிப்பதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்தது 11 முதல் 19 வசனத்துல பிரேயர் இல்லையா? அப்ப இந்த பகுதியை 2ஆ பிரிக்கிறோம். 6 to 10 ரீசன் இல்லையா, 11 to 19ல பிரேயர் இல்லையா? அவர் சீஷர்களுக்காக ஜெபிப்பதனுடைய காரணம். 2வது பகுதியில என்ன ஜெபம் பண்ணுகிறார், அந்த ஜெபத்துல என்ன சாராம்சம் இருக்கிறது, எதற்காகலாம் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே நிதானமாக இந்த பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்க, இந்த ஜெபத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 9வது வசனத்தை வாசிங்களேன். வாசிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருக்கலாம். மறுபடியும் வாசிங்க 9வது வசனத்தை. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் யாருக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். நம்ம பாஸ்டிங் எதுக்காக ஜெபம் பண்றோம்? உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இல்லையா? பல விஷயங்களை ஜெபம் பண்ண நல்லதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் யாருக்காக ஜெபம் பண்ண போறதில்ல. அந்த வசனத்தை பாத்தீங்களா? மறுபடியும் வாசிங்க தம்பி. சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளலாம். உலகத்துக்காக நான் ஜெபம் பண்ண போறதில்ல இல்லையா? நான் யாருக்காக ஜெபம் பண்ண போறேன்? சீஷர்களுக்காக தான் ஜெபம் பண்ண போறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாரு? ஏதாவது காரணம் இருக்கா? நமக்காக மாத்திரம்தான் ஜெபம் பண்ணுவாராம் இல்லையா? யாருக்காக ஜெபம் பண்ண மாட்டாரு? உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ண போறதில்லை. இப்போ அவர் ஜெபம் பண்றது இல்ல. ஏன், என்ன காரணம்? நான் சொல்லல, வசனம் அவரே சொல்றார். ஒருத்துல கரெக்ட் தான் இல்லையா? ஏன் உலகத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை படிச்சீங்கன்னா ஆரம்பம் முதல் உலகமும் இயேசு கிறிஸ்துவும் இந்த 2 கான்செப்டை யோவான் இணைச்சு எழுதிட்டே வர்றார். யோவான் எடுக்க தேவையில்ல, நேரம் இருக்காது நமக்கு. யோவான் 1:10 வாசிச்சுன்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை இல்லையா? அவர் உலகத்திற்கு ஒளியா தான் வந்தாரு இல்லையா? யோவான் 3:19 வாசிச்சுன்னா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், ஆனால் ஒளி அவர்கள் வெறுத்தார்கள். யோவான் சுவிசேஷம் 10:11 வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் இல்லையா? ஆனா என்ன செய்யல, அவருடைய சத்தத்திற்கு அவங்க செவி கொடுக்கல. அடுத்ததாக யோவான் 11:25 வாசிச்சுன்னா, நானே உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமா இருக்கிறேன், ஆனா அந்த ஜீவன் வேணான்னு நிராகரிச்சாங்க இல்லையா? 1 கொரிந்தியர் 2:7-8 வாசிச்சீங்கன்னா, அவர்தான் தேவ ஞானம், ஆனால் மகிமையின் கர்த்தரை அறியாமல் சிலுவையில் அறைந்தார்கள். யோவான் 1:29 வாசிச்சீங்கன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, உலக மக்களுடைய நல்வழிக்காக அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு என்ன செஞ்சுட்டாருங்க? முடிச்சிட்டார். எல்லாம் முடிந்தது என்று தலை சாய்த்து ஜீவனை விட்டார். அடுத்தது என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல நம்ம வாசிச்சோம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக ஹோலி ஸ்பிரிட் அனுப்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்த மக்கள் இந்த உலகத்துல சுவிசேஷத்தை சொல்வதற்காக நம்ம இந்த உலகத்துல அவர் வைத்து விட்டார். இனி உலகத்திற்காக அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், நான் இனிமேல் உலகத்துக்கு ஜெபம் பண்ண போறதில்லை இல்லையா? அவர்கள் மனம் திரும்புவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். அவர்களை உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி வச்சிருக்கிறேன்.
இல்லையா? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் அவர் வைத்து விட்டார். இனி அவருடைய வேலை உலகத்திற்காக ஜெபிப்பது அல்ல. யாருக்காக? தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக அவர் ஜெபிப்பதுதான் அவருடைய வேலையாக காணப்படுகிறது. சரி, இந்த 6 முதல் 10 வசனத்துல ரீசன் சொன்ன இல்லைங்களா? என்ன காரணத்தை முன்வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, இந்த 6 முதல் 10 வசனம் 5 வசனங்களில நாம் 4 காரணங்களை விளக்கமாக சிந்திக்க போகிறோம். இந்த 4 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு காரணமாக நாம் சிந்தித்துக் கொண்டு போகலாம். முதலாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர் தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறார்? அதற்கான காரணம், முதல் காரணம் எலெக்ஷன். இல்லையா? அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். எலெக்ஷன். இரண்டாவதாக மேனிஃபெஸ்டேஷன், அதாவது வெளிப்படுத்தல். சில விஷயங்கள் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சப்மிஷன், அவர்களுடைய கீழ்ப்படிதல். நான்காவதாக குளோரிபிகேஷன், அவர்களுடைய மகிமைப்படுத்தப்படுதல். 4 காரணங்களை 6 முதல் 10 வசனத்துல பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். பிதாவே, நான் இந்த சீஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறேன்? என்ன ரீசன் தெரியுமா? 4 காரணங்களை 5 வசனத்துல முன்வைக்கிறார். ஒன்று, அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷன். இரண்டாவதாக அவர்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல். சில விஷயங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பிதா. மூன்றாவதாக அவர்களுடைய சப்மிஷன், கீழ்ப்படிதல். நான்காவதாக அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய குளோரிபிகேஷன். இன்றைக்கு அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து நாம் கொஞ்சம் விளக்கமாக வேத வசனத்திலிருந்து சிந்திக்க போகிறோம், இல்லையா? சரி, இதற்கு ஆதாரமாக 6வது வசனத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். 6வது வசனத்துல சில ஃப்ரேஸ், சில ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன். பாருங்க, 6வது வசனத்தை கவனிங்க. எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். அதே 6வது அதிகாரத்தினுடைய லாஸ்ட் போர்ஷன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். இல்லையா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார், எலெக்ஷனை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த ஒரு கூட்டம் இவர்கள். இந்த 11 சீஷர்கள் யார்? நீங்க தான் அவர்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், பிலாங்கிங் டு யூ, அவர்கள் உமக்குரியவர்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? அவர்களை நீர்தான் என்னுடைய கரங்களிலே தந்திருக்கிறீர். இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை இப்பொழுது முதல் காரணமாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல முன்வைக்கிறார். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இல்லையா? எலெக்ஷன். இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா ஏறத்தாழ 8 அல்லது 9 முறை ஆண்டவருடைய, அல்லது என்ன சொல்றது, இந்த தெரிந்து கொள்ளுதல், அதாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிதாவுக்குரியவர்கள் என்ற இந்த வாசகம் ஏறத்தாழ 8 அல்லது 9 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்லா கவனிங்க, உங்க வேத புத்தகத்தை பாருங்க. அந்த பகுதியை மாத்திரம், வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 17:2, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துருளின. இல்லையா? thou has given me, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துருளின. இந்த வாசகம் மறுபடியுமாக 26 வசனம் வரைக்கும் பிரதிபலிப்பதை நம்மால் பார்க்க முடியும். 6வது வசனத்திற்கு வாருங்களேன். நான் இப்பொழுது வாசிச்சேன், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த. இல்லையா? அடுத்ததாக அதே 6வது வசனத்துல அவர்களை எனக்கு தந்தீர், மறுபடியும் எழுதப்பட்டிருக்கு. அவர்களை எனக்கு, கடைசி போர்ஷன்ல அவர்களை எனக்கு தந்தீர். மறுபடியும் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம். இல்லையா? இருக்குதா? நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம். அடுத்தது 9th verse, 9வது வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் பாருங்க, நீர் எனக்கு தந்தவர்கள், thou has given me. அடுத்ததாக 9வது வசனம். 9வது வசனம் தான் வாசிச்சேனா? அடுத்தது 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள். இருக்குங்களா? அடுத்தது 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கு? நான் அவர்களுடைய உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்கள். அடுத்தது 24வது வசனத்திற்கு வாங்களேன். 24, 24வது வசனம், கடைசி பகுதி. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள். அப்போ பிதாவாகிய தேவன் இவர்களுக்காக ஜெபிப்பதனுடைய மூல காரணத்தை தெரியப்படுத்துகிறார். பிதாவே, இவர்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்?
உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? உம்மால் தெரிந்து கொள்ள பிதாவுடைய எலெக்ஷன் அங்கு முன்வைக்கிறார். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீர் எனக்கு தந்தீர். அவர்களுக்காக தான் ஜெபம் பண்றேன். நீங்க 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 6வது வசனத்துல 6வது வாசிங்க. 6வது வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் உம்முடையவர்களாய், பாஸ்ட் டென்ஸ் உம்முடையவர்களாய் இருந்தீர். இப்பொழுது நீங்க என் கையில கொடுத்திருக்கீங்க ஒரு கூட்ட மக்களை. ஓகே, அவர்கள் யாருடையவர்களா இருந்தாங்க? கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். 10வது வசனத்தை வாசிங்க. உம்முடையவைகள் என்னுடையவைகள். அப்போ இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நீர் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டீர் இல்லையா? தெரிந்து கொண்டவர்களை நீர் என்னுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். எங்கிருந்து இவர்களை தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த பொல்லாத உலகத்துல, கீழ்ப்படியாத உலகத்துல இல்லையா, பிசாசுடைய அடிமைதனம் நிறைந்த இந்த உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பிதாவாகிய தேவன் தமக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷன் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவர் இப்படியாக, ஒரு வேத பண்டிதர் இப்படியாக எழுதினார். என்னன்னா, தெரிந்து கொள்ளுதலை நீங்க விளக்க முற்படுவீர்கள் என்று சொன்னால், எலெக்ஷன் என்ற சப்ஜெக்டை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நீங்க குழம்பிடுவீங்க. சரி, அது வேணாம் அப்படின்னு ஒதுக்குனீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவை இழந்து போயிடுவீங்க இல்லையா? அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு பூனை ஒரு கத்தியின் மேல் நடப்பதை போலதான் இந்த எலெக்ஷன். ஆகவே தெரிந்து கொள்ளுதலை நாம் விளக்க முற்படுவோம் என்றால் குழம்பிடுவோம் இல்லையா? அதனால இந்த சாயந்தர நேரத்துல நான் உங்களை குழப்ப விரும்பல இல்லையா? அதனால வந்து குழப்பாம என்ன சொல்ல முடியுமோ புரியுற அளவுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த எலெக்ஷன் என்ற சப்ஜெக்டை முடிச்சிடுறேன் இல்லையா? அப்போ தெரிந்து கொள்ளுதல் என்ற ஒன்று இருக்கிறதா அப்படின்னு சில பேர், நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? எப்படிங்க ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை தான் தெரிந்து கொள்வாரா அப்படின்னா, நான் சொல்லல. வேத புத்தகம் மிக தெளிவாக என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். யாராவது வாசிங்க. யோவான் 6:44. ஜான் 6:44. அதெல்லாம் கவனிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில போகணும்னு சொன்னா யார் இழுத்து கொள்ளணுமா? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் என்னிடத்துல வரமாட்டான். இப்ப இழுத்து கொள்ளாவிட்டால் ஆங்கிலத்துல வாசிச்சீங்கன்னா எப்படி எழுதப்பட்டிருக்குது? டிரா இல்லைங்களா? டிரா இல்லைங்களா? இழுத்து கொள்ளுதல். டிரா அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? இழுத்து கொள்ளாவிட்டால். கிரேக்க மொழியில இதற்கு ஹெல்கு அப்படின்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யாராலும் தடை செய்ய முடியாத ஒரு வித ஈர்ப்பு இல்லையா? அதாவது ஒரு மாசம் ஒருத்தன் சாப்பிடல, அவனுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு பொட்டலத்தை, பிரியாணி பொட்டலத்தை வச்சுட்டு அவனை கிட்ட போகாத அப்படின்னு சொன்னா போகாம இருப்பானா? என்ன நடக்கும்? அப்படி சிக்கன் 65 வச்சுட்டு தம்பிக்கு போகாத, கிட்ட பசியில இருக்கிறான், போகாதன்னா போகாம இருக்க முடியுமா? கண்ணை மூடி திறக்கிற இடத்துல சாப்பாடு காண போயிடும் இல்லைங்களா? அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன். அந்த அர்த்தத்துல தான் இது எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவு ஈர்ப்பு. அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நீங்க வந்து யார்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹார்பர்ல யார்டு இருக்கும், அந்த இரும்பு தூள் இருக்கும் இல்லையா? அதை கண்டெய்னர்ல அள்ளுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, மேல இருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒன்று வரும். மின்சாரம் கரண்ட் பாஸ் பண்ண உடனே அது மேக்னெட் ஆயிடும். அதுல என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய இரும்பு துண்டுகளா இருந்தாலும் எல்லாமே அதுல ஒட்டிக்கும் அப்படியே இல்லையா? மற்ற பிளாஸ்டிக்கோ மற்ற உலோகமோ என்ன செய்யாது? அதுல ஒட்டாது. அப்போ இனம் புரிய முடியாத அல்லது தவிர்க்க முடியாத, யாராலும் தடை செய்ய முடியாத இழுப்பு இல்லையா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒரு பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அப்படின்ற அந்த வாசகம். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். ஆகவே ஆண்டவராக பிதாவாகிய தேவன் ஒரு கூட்ட மக்களை ரட்சிப்புக்கென்று, மீட்புக்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? உடனே அப்ப மற்றவங்கள நரகத்துக்கு போகணுமா? அடுத்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன் இல்லையா? அதனால உங்களுக்கு குழப்பாம நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த தெரிந்து கொள்ளுதலை பற்றி வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது இல்லையா? இந்த வசனத்தோடு முடிந்ததா என்றால் இல்ல. சில வசனங்களை மாத்திரம் எடுத்து அதை விலக்கி காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48 வாசிங்க.
அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. மகிமைப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ, எவர்கள் விசுவாசிச்சாங்க? எந்த இடத்துல இந்த பிரசங்கம் நடக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு. ஒரு பெரிய கூட்டம் புறஜாதி மக்கள் அங்கு வசனத்தை கேட்கிறார். அந்தியோகியா பட்டணத்துல இந்த பிரசங்கம் நடக்கிறது. ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அல்லது நித்திய ஜீவனுக்காக பிதாவாகிய தேவனாலே எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டாங்க நமக்கு தெரியாது இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. நல்லா பாருங்க. கொரிந்து பட்டணத்துல பவுல் பயந்து இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு தரிசனத்துல, தைரியமா பேசு பவுல். அடுத்தது நல்ல கவனிங்க. இந்த பட்டணத்தில் பவுல் முதலா கொரிந்து பட்டணத்திற்கு போயிருக்கிறாருங்க. ஒரு துன்மார்க்கமான ஒரு பட்டணம் இல்லையா? அந்த காலத்துல ஒரு ஆளை இழிவுபடுத்தி பேசணும்னு சொன்னா நீ ஒரு கொரிந்தியன் அப்படின்னு சொன்னா போதும் இல்லையா? ரொம்ப அசிங்கமா திட்டுறதுக்கான ஒரு வார்த்தை அந்த காலத்துல. முதல் நூற்றாண்டுல ஒரு மனுஷனை பார்த்து நீ ஒரு கொரிந்தியன் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு இழிவான ஒரு வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு போர்ட் சிட்டி, எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடிய, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், அசுத்தம் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான். அந்த பட்டணத்துல ரோமபுரிக்கு திருச்சபைக்கு நிருபம் எழுதுறாரு. அங்க பார்த்த பாவங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல பட்டியலிடுறார். எல்லாம் கொரிந்து பட்டணத்துல இருந்த பாவம் தான். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பட்டணம். இதற்கு முன்பு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நான் சொல்றது புரியுங்களா? எலெக்ஷன். பிதாவாகிய தேவன் சில கூட்டத்தை, சில மக்களை அங்கு அவருக்காக என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். பவுலே நீ தைரியமா பேசு, ஒரு கூட்ட மக்கள் எனக்கு இருக்கிறாங்க இந்த இடத்துல. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4 நமக்கு தெரிந்த வசனம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிங்க. 2 தெசலோனியன் 2:13. 2 தெசலோனிக்கேயர் 2:13. நல்ல கவனிங்க. தெசலோனிக்கே சபைக்கு நிருபத்தை எழுதுறாரு. முதல் முறையாக தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வசனம் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதற்கு பவுல் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க, வாசிங்க. சத்தியத்தை நல்ல ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, God has chosen you from the beginning for salvation. இல்லையா? ஆதி முதல் ரட்சிப்புக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனாலதான் நாங்க சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்களால் என்ன செய்ய முடிந்தது? அதை விசுவாசிக்க முடிந்தது, அதை நீங்கள் கேட்க முடிந்தது என்று சொல்லி பவுல் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில். இதெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய எலெக்ஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வசனங்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 13 verse 8 வாசிங்க. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் இல்லையா? அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்திற்கு வருவோம் என்று சொன்னால், இந்த எலெக்ஷன், இந்த தெரிந்து கொள்ளுதலை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே அவர் உபதேசமாக பேசியிருக்கிறார். 2 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மேற்கோள் காண்பிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவைகள் என்னிடத்துல வரும், நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:39 வாசிங்க.
ஆகவே இந்த இது மாதிரி இது போல இதுக்கு சம்பந்தப்பட்ட எலெக்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட அநேக வாசகங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 2 வசனத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவைகள் தான் என் இடத்துல வரும் இல்லையா? பிதாவானவைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகள் தான் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என் இடத்துல வரமாட்டான். பிதா எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் இழந்து விடவில்லை என்பதை திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை யோவான் சுவிசேஷத்துல வாசிக்க முடியும் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னங்க ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா மீதி பேர்லாம் என்ன ஆகுறது? ஸ்பர்ஜன் கிட்ட போய் ஒருத்தர் ஒரு முறை கேட்டாங்க, பிரதர் நீங்க எலெக்ஷனை பத்தி பேசுறீங்களே, தேவன் உங்களை ஒரு சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஓகே, அவங்களுக்கு மாத்திரம் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே இல்லையா? எதுக்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றீங்க? ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷத்தை சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லி உங்க டைமை ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஸ்பர்ஜன் ஒரு பதில் சொன்னார், சரிங்க பிரதர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். யார் யார் தெரிந்து, நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ எலெக்டட் பீப்புளோ அவர்களுடைய முதுகுல ஆண்டவர் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இல்லையா? நான் ஒருத்தரையும் கூப்பிட்டு முதுக காமிப்பா, உனக்கு எல்லோ கலர் பெயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா சுவிசேஷம் சொல்ல முடியும். நான் சுவிசேஷம் சொல்றேன், யார் முதுகுல ஆண்டவர் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காரோ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க விசுவாசிப்பாங்க. அதனால தானே எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப யார் தெரிந்து கொள்ள, நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலரோ, பல பேர் லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் நம்ம தெருவில் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்களாம் யாரு? யார் இல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நினைக்கிறோம். ராங் கான்செப்ட். அதனாலதான் நம்ம என்ன அநேக நேரத்துல இந்த எலெக்ஷனை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை இல்லையா? ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படலையான்னு. உதாரணத்துக்கு எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். என்னுடைய ஃபாதர்-இன்-லா, என்னுடைய மாமனார் இல்லையா, அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை வாயில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணவர் இல்லையா? நான்லாம் என்ன நினைச்சேன், பல பேர் சுவிசேஷத்தை சொல்லியாச்சு இல்லையா? ஆல்ஃபர்ட் ஷோட்ல இருந்து எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லியாச்சு. ஏற்கனவே சன்ஷைன் சண்டே ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட் அவர் ராயபுரம் சபையில இல்லையா? எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தோம், இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப நான்லாம் என்ன நினைச்சேன்னா, இவரெல்லாம் யார் இல்லைங்க, நம்மள நினைக்கிறேன் இவரெல்லாம் யார் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட நபரே இல்லை அப்படின்னு நினைச்சாச்சு. இவரெல்லாம் எங்க போவார்? கடைசியில சாவறதுக்கு 10 நாளுக்கு முன்ன மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இறந்துட்டாரு. கரெக்டா மரிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றத அவர் அறிக்கையிட்டு தன்னுடைய டைரியில எழுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறகு அவர் மரித்து விட்டார். எப்ப மரிச்சாரு? அவர் எப்ப ரட்சிக்கப்பட்டாரு? அவரோட மரண தருவாயில. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சில மக்கள் தானே ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட்ல நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளையே, இவங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? நமக்கு தெரியாது இல்லையா? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று கணக்கெடுப்பதனால இவர்கள் இருக்குமா, அவர்கள் இருக்குமா, இவர்களாம் இல்லையே, இவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்களோ என்ற ஆதங்கம் இருக்கிறதுனால சில சமயத்துல நினைக்கிறோம், தெரிந்து கொள்ளுதல் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யறோம், நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நிராகரிக்கிறோம். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தெரியாது. இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், மரண தருவாயில ரட்சிக்கப்படலாம், நமக்கு தெரியாது இல்லையா? ஆகவே தேவன், பிதாவாகிய தேவன், அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், காலங்களுக்கு முன்னே எவரிடமும் ஆலோசிக்காமல், எவருடைய கிரியைகளையும் நோக்காமல், தமது தயவுள்ள திருவுள சித்தத்தின்படி முன் தீர்மானத்தின்படியே மானிட புழுக்களில் சிலரை அவர் ரட்சிக்க நிச்சயித்து கொண்டார், தெரிந்து கொண்டார். இதுவே அவருடைய முன் நிர்ணயம், முன் அறிவு, முன் தீர்மானம். அத இங்கிலீஷ்ல எப்படி எழுதி வச்சிருக்கிறேன். He decided to save some of human worms according to his own benevolent divine will without consulting anyone before the ages. This is his predestination, foreknowledge and foredetermination. இல்லைங்களா? ஆகவே காலத்திற்கு முன்பே யாரிடமும் ஆலோசிக்காமல் தம்முடைய திருவுள சித்தத்தின்படி ஒரு கூட்ட மக்களை அவர் ரட்சிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக அவர் முன் நிர்ணயம் செய்தார். இது அவருடைய முன் அறிவு, முன் தீர்மானம். இதை யாரும் போய் என்ன செய்ய முடியாது, நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒரே விஷயத்திற்காக நன்றி சொல்லணும். என்ன நன்றி சொல்லணும்? அதுல நான் இருக்கிறேன், அவ்வளவுதான் இல்லையா? அதற்காக நான் நன்றி சொல்றேன் இல்லையா? ஏன் இப்படி நடக்குது? பவுல் எழுதுறார் 19ஆம் அதிகாரத்துல, மிதியிடப்பட்ட ஒரே கல்லிமணினால ஒரு பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாகவும் ஒரு பாத்திரத்தை கோபாக்கினைக்குரிய பாத்திரமாக உருவாக்குவதற்கு
குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? உருவாக்கப்பட்ட வஸ்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? அது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் இல்லையா? சோ அதுல நீங்க இருக்கீங்க அப்படின்றத நினைச்சு பார்க்கும்போது என்ன செய்யணும்? என்ன தம்பி ஈத்தல் சொல்லுங்க, சந்தோஷப்படணும் இல்லையா? இதே இல்லாம நீ ஒரு இந்து குடும்பத்துல பிறந்திருந்தா என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதற்குரிய ஆவலை உன்னுடைய இருதயத்துல வைத்திருக்கிறார். தேவன் உன்னை முன் நிர்ணயம் செய்ததுனால யாரிடத்திலும் ஆலோசிக்கல இல்லையா? நான் நல்லவனா வாழ்வேன், முன்னறிவு, தேவனுடைய முன்னறிவு என்று ஃபோர் நாலேஜ் சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் நீதி உள்ளவனா வாழ்வேன், நல்ல ஊழியம் செய்வேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நிறைய ஆத்ம ஆதாயம் செய்வேன் என்பதை முன்கூட்டியே அவர் பார்த்து என்னை ரட்சிக்கவில்லை. அது முன்னறிவு அல்ல. முன்னறிவு என்றால் என்னோடு கூட ஒரு இணக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், ஏதோ அவருடைய சித்தம், அவ்வளவுதான். அதில் நான் போய் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி அவர் சிலரை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டார். அவர்களை காலம் வந்த பொழுது ரட்சித்திருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற அந்த குரூப்ல யார் இருக்கிறேன்? நான் இருக்கிறேன். அதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்றேன் இல்லையா? அதற்காக ஸ்தோத்திரம் சொல்றேன். ஆண்டவரே, ஒரு கூட்டம் இருக்குது, இவங்களாம் தெரிந்து கொள்ளப்படலையே, நீ பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடிய ஆண்டவரா, ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு ஆண்டவரை போய் என்ன செய்ய முடியாது? நான் கேள்வி கேட்க முடியாது. அருமையானவர்களே, இந்த எலெக்ஷன் நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் காலம் சென்ற அநேக வேத பண்டிதர்களினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உபதேசம். அதுல கான்ட்ரவர்சியா பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அதை பத்தி சொல்லல. அதை போட்டு நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல. சரிங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர் ஜபிக்கிற முதல் விஷயம், பிதாவே, நீர் இவர்களை தெரிந்து கொண்டீர், இவர்களை நீ உம்முடையவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பு அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை என்னுடைய கரத்துல கொடுத்திருக்கிறீர், ஆகவே இவர்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் இல்லையா? இந்த சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தான் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி காலையில சீஷர்களை செலக்ட் பண்ணாரு இல்லையா? அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. ராம் முழுவதும் அவர் ஜெபித்து விடியற் காலமான பொழுது 12 சீஷர்களை செலக்ட் பண்ணார் இல்லையா? ஆனா அவரா செலக்ட் பண்ணல. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், பிதா ஒருவனை எனக்கு தராவிட்டால் ஒன்றும் என்னிடத்துல வராது. ஆகவேதான் 17ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 17ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் என்ன வாசிக்கிறேன் பாருங்க. நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் யூதாஸ், கேட்டின் மகன் கெட்டு போனால் ஒழிய மற்றவர்கள்லாம் கெட்டு போல. ஏன்னா அவர்கள் எல்லாம் யாருங்க? உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிதாவாகிய தேவன் குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தான் செலக்ட் பண்ணிருக்கிறாரு. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. ஏற்ற நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் என்னை குமாரனுடைய கரத்துல பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. பிதாவே, நீர் தான் செலக்ட் பண்ணீங்க, அவர்களை என்னுடைய கரத்துல நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஏன் குமாரனுடைய கரத்துல நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? அதற்கான 5 நிறைய காரணங்கள் இருக்கிறது. சுருக்கமாக யோவான் சுவிசேஷத்திற்கு உட்பட்டு 5 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். வேகமா அந்த வசனங்களை வாசித்து முடிக்கலாம். முதல் காரணம் என்ன? டு கிவ் எ லைஃப். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஜீவனை கொடுக்க முடியும். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து குமாரனுடைய கரத்துல பிதா ஒப்பு கொடுத்திருக்கிறார். சில வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் 10:29 வாசிங்க. இல்ல, யோவான் 10:29 யாராவது வாசிங்க. யோவான் 10:11 வாசிங்க. இந்த வசனத்தை வாசிச்சுட்டு யோவான் 10:11, நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறான் இல்லைங்களா? 10:18 வாசிங்க. போதுங்க. 10:11 ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த ஆடுகளை பிதா என் கரத்துல கொடுத்திருக்கிறார். ஒருவனும் பிதாவுடைய கரத்திலிருந்து என்னுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இது முன்பகுதியில் சொல்றாரு, நான் அவைகளுக்காக என்ன செய்கிறேன்? ஜீவன் கொடுக்கிறேன். அவர்களுடைய ஜீவன் பரிபூரணப்படுவதற்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ பிதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குமாரனுடைய கரத்துல கொடுப்பதற்கு காரணம் என்ன? குமாரன் தான் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க முடியும் இல்லையா? இரண்டாவதாக யோவான் 6:39 வாசிங்க. 6:39.
ஏன் பிதா குமாரனுடைய கரத்துல நம்ம கொடுத்திருக்கிறார்? என்ன வாசிக்கிறோம்? கடைசி நாளிலே குமாரன் என்ன செய்ய போறார்? நம்மள எழுப்ப போகிறார் இல்லையா? அவர் தான் நம்ம கடைசி நாளில உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் இல்லையா? நம்ம எழுப்ப போகிறவர் அவர்தான். அதே யோவான் 6:39 வாசிங்களேன். யோவான் 6:39. இழந்து போகாமல், அதே வசனம் தான். கடைசி நாளிலே பிதாவுடைய சித்தமா இருக்கிறது இல்லையா? அப்ப கடைசி நாளிலே குமாரன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எழுப்புவார் என்பது பிதாவுக்கு தெரியும். ஆகவே பிதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, டு கிவ் இட்டர்னல் லைஃப் இல்லையா? நித்திய ஜீவனை கொடுப்பது குமாரன் மாத்திரமே. யோவான் 17:2 நம்ம 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஏற்கனவே நாம் சிந்தித்து இருக்கிறோம். 17:2 பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார் இல்லையா? ஆகவே நித்திய ஜீவனை கொடுக்கிற உரிமை குமாரனுடைய கரத்தில் இருக்கிறதுனால பிதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். யோவான் 6:40 வாங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. யோவான் 10:28 10:28 யோவான் 10:28 என்ன வாசிக்கிறோம்? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான்காவதாக, ஏன் பிதா குமாரனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர் குமாரனாகிய தேவனே. யோவான் 17:24 யோவான் 17:24 பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன்பு நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. யூதாவினுடைய புத்தகம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மாற்றற்றவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர் குமாரனாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. அடுத்ததாக, ஐந்தாவதாக, வெளிப்படுத்தின புத்தகம் 5:9-10 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 5:9-10 வாசிங்க யாராவது. வாங்கவும் பாருங்க, டு கவர்ன் இல்லையா? ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை நமக்கு வழங்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி பூமியில அரசால செய்யக்கூடியவர் குமாரனாகிய தேவன் மாத்திரமே. அநேக காரணங்கள் இருக்கிறது. 5 காரணங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஏன் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குமாரனுடைய கரத்துல, அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு ஒரு கூட்ட மக்களை தந்திருக்கிறீர். காரணம் என்ன? அவர்களுக்காக நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். அவர்களை கடைசி நாளிலே நான் தான் எழுப்ப போகிறேன். அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் தான் கொடுக்க போகிறேன். அவர்களை மகிமைப்படுத்த போகிறேன். ஏன்? கடைசி நாளில அவர்களை சிங்காசனத்துல வைத்து ஆளுகை செய்து அழகு பார்க்கக்கூடியவரும் நான் தான். ஆகவே என்னை நம்பி ஒரு கூட்ட மக்களை என் கரத்துல நீர் கொடுத்திருக்கிறீர். இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் ரீசன் இல்லையா? குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? நம்ம யாருங்க? எலெக்டட் பீப்புள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நம்ம ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது இல்லை? எவ்வளவு மகத்துவமானது. அநேக நேரத்தில் நினைக்கும் பொழுது பிரம்மி பூட்டக்கூடியதா இருக்கிறது. எவ்வளவு அழகாக பிதாவாகிய தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற அந்த சப்ஜெக்ட்ல பிதாவாகிய தேவன் தன்னுடைய முன் அறிவின்படி, முன் ஞானத்தின்படி, எவரிடமும் ஆலோசிக்காமல் தன்னுடைய முன் தீர்மானத்தின்படி நம்மை ரட்சிப்பதற்காக மானிட புழுக்களா இருக்கிற நாம், ஹியூமன் வார்ம்ஸ் இல்லையா, மானிட புழுக்கள், ஒரு கூட்ட மக்களை அவர் தமக்காக தேர்வு செய்தார் என்று சொன்னால் அந்த கூட்டத்துல யார் இருக்கிறது? நீங்களும் நானும் இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்கணும்? இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் காரணமாக பிதாவுடைய சமூகத்துல வைக்கிறார். பிதாவே, இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை என்னுடைய கரத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர். ஆகவே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் முதல் ரீசன். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது ஆண்டவரே.
நாங்கள் உம்மை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒன்று, உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக, உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ற தேர்வுக்குள்ளாக அப்பிரயோஜனம் பாவியுமா இருக்கிற நாங்கள் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே எங்களை முன்னிர்ணயம் செய்வதற்கு, ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய குலமோ, எங்களுடைய கோத்திரமோ, எங்களுடைய படிப்போ, எங்களுடைய வாழ்க்கையோ எதுவும் உங்களை திருப்தி செய்யவில்லை. ஆண்டவரே, ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று எங்களுக்கும் தெரியாது. ஆண்டவரே, இது உம்முடைய தீர்மானம், உம்முடைய அன்பு. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம். ஆண்டவரே, அது உம்முடைய சித்தம். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நீர் எங்களை நித்திய ஜீவனுக்காக முன்குறித்தீர். ஆகவே ஏற்ற நேரத்தில் உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமையுள்ள சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இருதயம் அதை செவிசாய்ப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் உரிய கிருபையையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ரட்சிப்பு இலவசமானது என்பதை நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய கிரியையினாலும் நாங்களை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவரே, முழுக்க முழுக்க அது உம்முடைய கிருபையும் உம்முடைய ஈவுமாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான இந்த ரட்சிப்பை நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஆச்சரியப்பட்டு நாங்கள் உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். எங்களை தெரிந்து கொள்வது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, குமாரனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். அவர்தான் எங்களுடைய மீட்புக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் எங்களை கடைசி நாளில் எழுப்பக்கூடியவர். அவர்தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் ஒவ்வொரு நாளும் எங்களை மகிமைப்படுத்தி மகிமையின் மேல் மகிமையில எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். கடைசி நாளில ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவரோடு கூட சேர்ந்து அரியணையில அரசாட்சி செய்ய கிருபை செய்யக்கூடியவர். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமும் தகுதியும் குமாரனுக்கு இருக்கிறதுனால எங்களை குமாரனுடைய கரத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய பொற்பாதத்துல, அவருடைய பொறுப்புள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆண்டவரே! எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போக முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பு பத்திரமா இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் நன்றியினாலே நிறைந்து இருக்கிறது. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.